காலையில எந்திரிச்சு ஆளாளுக்கு பாத்ரூம் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி நான் போறது? நீ தான் முந்திக்கணும், வேகமா எந்திரிக்கணும். ஒன்று புதும் நீங்க லேட் பண்ணி என்ன சொல்றாங்க பாரு. இப்பவே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நீ வேன்லயே கொஞ்ச நேரம் தூங்கு, காலையில எந்திரிச்சு நம்ம பாத்துக்கலாம். எல்லாத்தையும் மண்டபத்துல போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம்ல, பிரச்சனை இல்ல. சுரேஷ் தாடா இங்க கூட ஜே அண்ணன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், புரியுதா? ஒரே அடி தலை திரும்பிடும் பாத்துக்க. சாம்பார், ரசம், வத்த குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க நினைக்கிறேன். பிரியாணி இல்லைன்னா கண்டிப்பா நான் வர மாட்டேன். வண்டி எப்படி ஓர மாட்டேன் வீட்டுக்கு போய்க்கிறேன். இப்ப எதுக்கு ஸ்பீட் எடுக்கிறீங்க? ஓ ஹிஞ்சின ஓவர்டேக் பண்றான். ஏன்டா வேணும்னு வழுப்பு கட்டிட்டு போறான். என்ன என்னடா இது மண்டபம் நடு காட்டுக்குள்ள இருக்கு? என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். இல்லாட்டி ரொம்ப அசிங்கமா போயிடும் குமாரே, புரியுதா? சோத்துக்கு செத்த குரூப் பண்றாங்க. அந்த பேரு கிடைச்சா என்ன வருது? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். ட்ரெஸ் இது நல்லாவே இல்ல. கொஞ்சம் ஸ்டைலா வேற மாத்து. ஜெக்கி நல்லா கூப்பிட்டுட்டே இருக்குது. என்ன நீங்க இப்படி பொறுமையா கிளம்பினா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேரலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நானும் சீக்கிரம் கிளம்புன்னு அப்பவே சொன்னேன். பொறுமையா எந்திரிக்கிறீங்க. காலையில எந்திரிச்சு ஆளாளுக்கு பாத்ரூம் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி நான் போறது? நீ தான் முந்திக்கணும், வேகமா எந்திரிக்கணும். ஒன்று புதும் நீங்க லேட் பண்ணி என்ன சொல்றாங்க பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் நம்ம அங்கே போய் மாத்திக்கலாம்டா. முதல்ல காலையில தானே போறோம். நம்ம நாளைக்கு தானே கல்யாணம். அங்க காலையில மண்டபத்துல போய் மாத்திக்கலாம். கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வர ஐடியா இருக்கா இல்ல? எல்லாருக்கும் உட்காந்துருக்கீங்க. நீ சாப்பிடல? ஃப்ளைட்ல சாப்பிட்டுக்கலாம். ஓஹோ இவ்வளோ நாள் நல்லா இருந்தேன். கரெக்டாக வெளியே போகிற நிக்கெட்டு உடம்பு சரியில்லை. ஆனால் அவனா இவனுக்காச்சும் வெளியே போகிறப்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது கரெக்டாக ஜிம்னுக்கு தான் அவதி எப்போ பார்த்தாலும் வெளியே போகிறப்ப தான் கண்டதே திட்டு தொலைச்சிடுறான். அப்புறம் நம்ம தலையாக இருக்கு. என்ன சொல்ல வர? உடம்பு சரியில்லைன்ற வரமாட்டியா? அப்படி சொல்லலையே, டயர்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு. என்னால் முடியல சுத்தமாக. முன்னாடி தெரியும் நல்லா இருந்தேன். கரெக்டாக நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. வெளியே போகிறத மட்டும் இப்போ பார்த்தாலும் அவனுக்கு இப்படி ஆயிடுது. வேற என்ன பண்ணுறது? சரி நம்ம லேட்டாக கிளம்பிட்டா நல்லது. பொருள் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் வச்சாச்சு. எல்லாரும் எடுத்துட்டு வராதீங்க. யாராச்சும் 2 பேர் மட்டும் எடுத்துருவாங்க. ஏன் எல்லாரும் தூக்கிட்டு வரீங்க வெயிட்ட? நான் வச்சிருக்கேன் பேக்ல. நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்துருவாங்க. அதெல்லாம் விடுங்க. முதல்ல எல்லாரும் மணி பர்ஸ் எடுத்துட்டு வாங்க. விட்டுறாதீங்க. அதை அதுதான் முக்கியமானது. கார்டு மட்டும் இருந்தா போதாது. அதுவும் சரிதான். கார்டும் போன் மட்டும் போதாது. காசு எடுத்துக்கோங்க. இல்லடா எனக்கு மாட்டே வர மாட்டேங்குது. யாராச்சும் மாட்டி கொடுங்கடா. எனக்கு நல்லா டைட்டா போட்டு விட்டுறா. போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணிக்கு டீ குடிச்சிருப்பான்னு நினச்சேன். ஆனால் டீ போட தரதான் யாருமே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு உள்ள தான் டீ போட வராது. போட்டு தரவும் ஆள் இல்லை. ஜீவா அப்படி கல்யாணத்தில் மூச்சு வச்சுக்கிட்டு நிற்க இருக்கு. எங்கேயாச்சும் வெளியே போகிறது ஜாலியாக போகணும். சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க போகிறோம்ல. வீட்டை பூட்டிட்டீங்களா இல்லையா? ஒரே ஜாலி தான். ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்குமே. கல்யாணம் கூட முக்கியம் இல்லை. சீக்கிரமே வேனில் இருங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அங்கே போய் ஒரு ஃப்ளைட்டு பிடிக்கணும். இன்னொரு ஃப்ளைட் வர பிடிக்கணும். எவ்வளோ தூரத்தில் கல்யாணத்தை வச்சிருக்கானுங்க. ஆமாம் என்ன பண்ணுறது? நம்ம போயிடுவோம். எப்படி சேர்ந்துருவோம்? அது எனக்கு தெரியல. இன்னைக்கு சாயந்தரமோ நைட்டோ போய் சேர்ந்துருவோம்னு வச்சுக்கோயேன். கன்ஃபார்மாக சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் நாளைக்கு இருப்போம். கல்யாணத்தில் பிரச்சனை வராதுல்ல. நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க வேற நம்ம போகணும் தெரியுமில? ஆமாம் பார்க்காம போனால் திமிரில் போகிறோம்னு நினச்சிப்பாங்க. இது வேற ஒரு தொல்லையாக இருக்கும். என்ன பண்ணுறது? இந்த வாட்டி நம்ம அவங்களெல்லாம் கேள்வி கேட்டு வாட்டி எடுத்துருவோம். நம்மளை விட அவங்க சின்ன பசங்களா இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட கேள்வி நல்லா கேட்கலாம். என்ன ரிசல்ட் கேட்டா பாவனை விடுங்களேன்டா. விடு நம்மளோட பெரியவங்களும் அப்படித்தானே கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஜியாப் சொல்றது சரிதான். நம்மளும் இப்போ அந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். ஜாலியா இருக்கும், மஜா இருக்கும் பாரு. இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போகலடா, கலாய்க்கு தான் போறீங்க. அப்படியே வச்சுக்கேன். அப்பதானே ஜாலியா இருக்கும். என்னப்பா மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் நான் கேட்ட உடனே அலறி அடிச்சு ஓடிடுவாங்க. வந்து எந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆமா இது என்னது? ஓ ஒரு வழியா ஃப்ளைட்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகே ஃப்ளைட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன். ஃப்ளைட் எவ்வளோ நேரமாண்டா? 6 மணி நேரமா சொன்னாங்க. 6 மணி நேரம். எனக்கு வேற உடம்பு சரியில்லடா. ஒன்றும் இல்லை, சீட்டை விரிச்சு போட்டு படுத்துது. வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ரெஸ்ட் எடுத்திருப்பேன். இவ்வளோ நேரம் சாப்பாடு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொடுக்கவே இல்லை யாரும். நல்லா இருக்கு. என்ன ஆச்சாருமே? சீட் பெல்ட் மாட்ட வரலடா எனக்கு. எப்படி போடுறது? கொடுங்க, இப்படிதான் போடணும். நன்றிடா, நல்ல வேலை. அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சார் செப்டம்பரில் பிறந்த நாள் உங்களுக்கெல்லாம் பர்த்டே கேக் தர வந்தாங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. எனக்கு கேக்கு இந்தா. ஃப்ளைட்டு மூஞ்ச பார்த்தாலே டெரராக இருக்கு. ஓகே நாங்கள் இப்போ கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஜாலியாக போகலாம். இங்கே பார்த்தீங்களா? இது ஆக்சுவலி ஒரு லிப் பாம். பார்க்க அப்படி இல்லைல்ல?
வந்து ஷோ காமிச்சிட்டு இருக்கேன். நீ போல இடத்துக்கு சும்மா தான் வந்து நின்ன. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியா இருக்கேன். நம்ம போறோம். என்னடி இது நடுராத்திரி 1 மணிக்கு தான் இங்க வந்து நம்ம இறங்குறோம். வேற என்ன பண்றது, காலையில கிளம்பிருக்க வேண்டியது. நீங்க தான் லேட் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கோம். பாத்தியா, விடிஞ்சா கல்யாணம் என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சு ஏற்கனவே. இப்பவே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நீ வேன்லயே கொஞ்ச நேரம் தூங்கு, காலையில எந்திரிச்சு நம்ம பாத்துக்கலாம் எல்லாத்தையும். மண்டபத்துல போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம்ல, பிரச்சனை இல்ல. கசின்ஸ் எல்லாரும் இப்பதான் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? சீக்கிரம் வான்னு சொல்லுவாங்க. ஆமா அதான் சொல்றாங்க போல. நம்ம காலையில 5 மணிக்கு தான் போய் சேருவோமா? அவ்வளவு லேட்டாவா? நம்ம கிளம்புனதுக்கு அப்படிதான் போக முடியும். மண்டபத்துல கூட்டம் வந்துச்சுன்னா நம்ம கிளம்புறது கஷ்டமாயிடும். டேய் யாரா நீ கல்யாணத்துக்கு போற சொன்னா மருந்து மாத்திரையெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் தெரியாது. சப்போஸ் யாருக்காச்சும் அடிபட்டுருச்சுன்னா அப்ப நான் தான் மருந்து கொடுத்து உதவி பண்ணுவேன். இதெல்லாம் சேவிங் செட்டு, திருப்பிடிச்ச பிளேடு 4 வச்சிருக்கேன். அடுத்து டிராவல் பண்றப்ப சாப்பிட்றதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும்டா. கருப்பா இருக்குடா, கிளம்பவே பிடிக்கல. நல்லா தூங்கலான்னு பார்த்தா லீவு வச்சிச்சு, கல்யாணத்தை வச்சு விட்டாங்க. வெளி உலகத்தையே பார்க்காம வாழாத ஜேக். ஆமா பெரிய உலகம் எல்லாம் நாரி போய் கிடக்கு. இதான் நான் போட போறேன். என்னடா சூட் எடுத்துட்டு வந்திருக்க? அப்புறம் கல்யாணத்துல வேற என்ன போடுவாங்க விஷயம் தெரியுமா? ஜேக் கல்யாணத்துல சூட்டு தான் போட போறானா. ஏதோ இவன் மாப்பிள்ள மாதிரி. என்னதான் நடக்க போதோ போங்க. எனக்கு புக்கு படிக்கிற பழக்கமே இல்ல. இருந்தாலுமே நான் ட்ரெயின்ல சும்மா போய்கிட்டு இருக்கப்ப புக்கு படிக்கிற மாதிரி சீன் போட்டு வருவேன். 4 பேர் பார்த்தாங்கன்னா பெருமையா இருக்கும்ல. நம்ம ட்ரெயின் தானா? ஆமா. ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க, சீட்டை பிடிங்க. ஆனங்கட்ட பயலுங்க ரிசர்வ் பண்ண வைக்கல. ரிசர்வ் பண்ணலாம் டைம் இல்ல இன்னைக்கு. எனக்கு ஜன்னல் சீட்டோட மேக்னே நான்றதுனால எனக்கு நீங்க ஜன்னல் சீட்டை விட்டு கொடுக்கணும். இது என்ன புது ஸ்நாக்ஸா இருக்கு, நல்லா இருக்கும் போல. இவனுக்கு எதையும் கொடுக்காதீங்க, நம்மளே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொன்னதே நான். கெட்ட நான் ஜாஸ்தியா இருக்கு. உன் மரியாதை எங்க போச்சு? அவன் அசிங்கப்படுத்திட்டான். நீ அவன் அண்ணன்னு சொல்லலையா? அதை சொல்றான் அவன். அது என்ன ஜே அண்ணன் இல்லாம வெறும் இல்ல. வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கு ஏன் கத்துற? பேசாம வா. இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். இப்ப மத்தியானம் கிளம்பிட்டோம்னா நாளை காலையில போய் வச்சிருக்கேன். லேஸ் பாக்கெட் தான் வச்சிருக்கேன். வேற என்னது எங்களுக்கு கொடுக்காம சாப்பிடலான்னு பாக்குறியா? அது என்னோட லேஸ் பாக்கெட், நீ உனக்கு வாங்கிருக்கலாம்ல. சுரேஷ் தாடா, இங்க குடு. ஜே அண்ணன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், புரியுதா? ஒரே அடி தலை திரும்பிரும் பாத்துக்க. உனக்கு மரியாதையே தெரியல. மரியாதையை பத்தி யாரு பேசுறா பாரு. ஐயோ ஐயோ ஜே, நீ சீன் காமிக்கலாம் நினைச்சத பண்ணிட்டு இருக்க. ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே. எப்ப பார்த்தாலும் ஜே சீன் தான் போட்டுட்டு இருப்பான். ஏய் பர்ஸ்ல 100 ரூபாய் வச்சிருந்தேங்கடா போச்சு. தெரியல ஒழுங்கா பாரு. இல்ல நான் ஸ்டேஷன்ல 100 ரூபாய்க்கு காபி குடிச்சேன். எப்படா அதெல்லாம் குடிச்சீங்க? சொல்லவே மாட்டீங்க. புது பிரச்சனை பத்தி அக்கவுண்ட்ல இருந்து காசு போயிடுச்சு. ஏன் ஜி அக்கவுண்ட்ல இருந்து காசு போயிடுச்சு? அதான் இருந்துச்சு. இப்ப எப்படி காசு தரல போச்சு? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல. 90 ரூபா தான் பேங்க்ல இருந்துச்சு கடைசியால பாக்குறப்ப. சிரிக்காத, இப்ப அந்த 90 ரூபா கூட அக்கவுண்ட்ல இல்ல. பாட்டு போடுங்க. செட் எடுத்துட்டு வந்தல்ல, பாட்டு போட்டு விடுறா. போங்கடா, வேற வேலையா இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்ன ஸ்பீக்கர் செட் எடுத்துட்டு சொல்லிட்டு என்னைய பாட்டு போட சொல்றீங்க. உங்கள்ட்ட இல்லையா என்ன? உன் ஸ்பீக்கர் தான் கும்முன்னு இருக்கும். ஜவான் பேச்சு வழக்கம் சரியில்லை, அவனை அடிச்சு உட்கார. ஓ மை காட், என்னடி பண்றீங்க எல்லாரும்? கிளம்ப சொன்னா இப்பதான் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. கிளம்ப சொல்லுடி எல்லாரையும். அக்கா என்ன Dress கிழிஞ்சிருச்சுக்கா. உன்னை நான் அப்பவே அது ஒழுங்கா பாத்துக்க சொன்னேன்ல. இப்போ நான் என்ன பண்றது? நான் ஆசையா Dress எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அது இப்ப லைட்டா கிழிஞ்சிருச்சு. அது போட முடியுமான்னு தெரியல. இப்போ வேற Dress மாத்தணும். சீரியல் நல்லா இருக்கு, உட்கார்ந்து பாத்துட்டு போவோம். சீரியல் பாக்குற நேரம் நம்ம கிளம்பணும். ஆமா நம்ம இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் தான். என் தலைமுடிய பாத்தீங்களா? தரத்தடிக்கிற மாப்பு மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் இப்ப சரி பண்ணி ஆகணும். ஸ்டைல் பண்ணிட்டு அழகாதான் கல்யாணத்துக்கு பார்க்க முடியும் என்னால. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? இப்பவே நான் போய் படிச்சு தலையை அடிச்சுக்கிட்டேன். சீக்கிரம் எதிரிங்கடின்னு எல்லாரும் அப்படியே ஹாயா படுத்திருந்தாளுங்க. இப்ப கிளம்பவே மாட்டாளுங்க. ஜெனி அக்காவை இப்ப நைட்டு தான் கிளம்புனாங்களா? நம்மள இப்ப போலாம். அப்படியே அடிச்சுன்னா ஏன் அடிக்கிற? ஜெனி அக்காவுக்கு மண்டபம் கிட்டதான் இருக்கு, நமக்கு தான் தூரமா இருக்கு, புரியுதா? அத சொல்லி அடிக்கிற. எங்க வீட்டுல பேருக்கு தான் சிவனை கல்லிட்டு, ஆனா இன்ஜின் அக்கா டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கோம். கிளம்பலாமா? ஓகே. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக்கா? ஆமாண்டி, சும்மா நம்ம கருதுமா. அவளுங்க நேரம் கிளம்பிருப்பாளுங்களா? எனக்கு தலைவலிக்குது. நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கணும், ஸ்நாக்ஸ் நிறைய தேவைப்படும். அப்புறம் இது கேமரா. கல்யாணத்துக்கு போறோம். ஏ அப்படி வேகமா போகாத, கீழே விழுந்துருவ. அவ வாய யாராச்சும் அடக்குங்கடி, கத்திக்கிட்டே இருக்கா. வெளியே போறப்ப என்ன திட்டிட்டல, உனக்கு இருக்கு. ஹே, கல்யாணத்துக்கு லெசர் ஆஃப் மிஸ் கமிங். ஓர பேசி பல்ப் வாங்க போற, அமைதியா வா.
நான் ஊற பேசுறேடா. நான் காலை வச்சாலே அனல் பறக்கும்ல. நான் தான் விண்டோ சீட்ல உட்காருவேன். நைட் நேரத்துல டிராவல் பண்ண போறோம். எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும். பாட்டு போடுங்க, ஏதாச்சும் பாட்டு, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியா போலாம், அதுக்கப்புறம் பாட்டு போட்டுக்கலாம். சத்த நேரம் அப்படியே அமைதியா தூங்கும். நான் கல்யாணம் விருந்து சாப்பிட ஆர்வமா இருக்கேனே. என்னென்ன சாப்பாடு தருவாங்க? சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் நினைக்கிறேன் தருவாங்க. நீ என்ன சொல்ற? அப்ப பிரியாணி கிடையாது? பிரியாணி இல்லைன்னா கண்டிப்பா நான் வர மாட்டேன். வண்டி எப்படி ஓர மாட்டேன். வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க எப்படி சாம்பார் சாப்பிட ரெடியா? நீயே தின்னு சாம்பார. எங்கடா கார் இருக்காண்டா? இங்க போய் ஏறிக்கலாம். வாவ், கார்லாம் பக்காவா இருக்கே. சூப்பர் காரா இருக்குடா. நான் எடுத்துக்கிறேன். புயல் வேகத்துல பறக்கும். சரிடா, ட்ரெஸ் எல்லாம் மாத்துவீங்க. என்ன ட்ரெஸ் மாத்துறோம்? இதான் ட்ரெஸ். டேய், நான் ட்ரவுசரோட வந்திருக்கேன்டா. எப்படி இதெல்லாம் கல்யாணத்துக்கு வருவேன்? விடு. ஆனா முன்னாடி சொல்லிருந்தா பேண்ட் ஆசி போட்டு வந்திருக்கலாம். வண்டியே ஸ்டார்ட் பண்ண தெரியல. நீங்க தான் வண்டி ஓட்ட போறீங்களா? ஓகே, நம்ம மின்னல் வேகத்துல இப்ப பறக்க தயாரா இருக்கோம். இந்த ஹார்ன் பேச்செல்லாம் கேட்டு வேகமா போகாதீங்க, செத்து போயிருவோம் சீக்கிரமே. என்னடா ஆன் பண்ணவே இவ்வளவு நேரம் ஆகுது? வரேன். இந்த வண்டி எப்படி ஆன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? வண்டி ஆனே பண்ண தெரியாதவனுக்கு இந்த வண்டியாடா விளங்கிடும். டே சான், கொத்து விட்றாதரா. நம்ம போக எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா ஒரு 1 to 2 மணி நேரம் ஆகாது. இப்ப எதுக்குடா ஸ்பீட் எடுக்கிறீங்க? ஓ, ஹிஞ்சின ஓவர்டேக் பண்றான். யாரடா வேணும்னு வலுப்ப கட்டிட்டு போறான். என்ன மேல பாத்து போறடா, முந்திட்டு போதீங்கடா. வரானுங்க பாரு பொறுமையா பின்னாடி. சிரிப்பா இருக்கவங்கள பார்த்தாலே மூஞ்சி அடிக்குது. ஏன்டா திறந்து விட்டீங்க? இயற்கை ரசிடா. தொப்பி எல்லாம் பறக்குதுடா. என்னால முடியல. கரெக்டா மண்டபத்துல முடியல, விரிஞ்சு போய் பேய் மாதிரி நிக்க போறோம் பாரு நம்ம எல்லாரும். அப்புறம் பேசிட்டே இருக்க. இது மூடுறா வரையா. அவனுங்க எங்க வரானுங்க பாரு. இவ்வளவு ஸ்லோவா வரானுங்க. பேங்க் சந்தேகம் மாட்ட மாட்டான்டா. இப்ப நம்ம பறப்போம், ஏன் கவலைப்படுற? கல்யாணத்துல பார்க்க வேண்டிய மூஞ்சி, பார்க்க கூடாத மூஞ்சின்னு 2 வகை இருக்கு. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறதுதான் நமக்கு நல்லது. புரியுதா? தேவையான கேள்விகளை நிறைய பேர் கேட்பாங்க. அது நமக்கு கோவத்தை ஊட்டும். அதனால யாரும் பதில் சொல்லாதீங்க. சொட்டா என்ன ஓரா பேசலாம் கேட்க வேண்டியதுதான். இல்ல என்ன சொல்ல வரேன்னா, அப்பப்ப ஏதாச்சும் வயசானவங்க வந்து உனக்கு எப்பமா கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொன்னா நம்ம நிலைமை என்ன வருது? ஆமா, அதுதான் நான் சொல்றேன். ஆமா சரிங்க. என்ன தனியா வாய மட்டும் அசிச்சுட்டு இருக்கா? சத்தமே வர மாட்டேங்குது. அவ பாட்டு கேட்டுட்டு இருக்கா ஹெட்செட்ல. என்னடி இது? மண்டபம் நடு காட்டுக்குள்ள இருக்கு. என்ன சொல்ற? ஓடு, இறங்கி உள்ள போய் பாப்போம். மீதி 3 பேரை எந்திரிக்கடானா எந்திரிக்காம படுத்தே கிடக்குறானுங்க. காலையில அவ்வளோ நேரம் எழுப்பி விட்டு பார்த்தேன். ஆமாமா, நானும் தான் பார்த்தேன். ஒரு பதில் கூட விடவே இல்லை தெரியுமா? அவங்க இழுத்து பதில் படுத்துங்கண்ணாங்க. நானும் தான் பார்த்தேனே, உன் கூட தானே நின்னேன் நான். அப்புறம் காய் மட்டும் எந்திரிச்சான். அவன்கிட்ட நான் பேசிட்டேன், சீக்கிரம் நீ எந்திரிச்சு மற்றவங்களை போட்டு கூட்டிட்டு வேடான்னு சொல்லிட்டேன். அவன் மறுபடியும் போத்திக்கிட்டு படுத்து தூங்கிருப்பான். அப்படியா? எனக்கு தெரியும் அவனை பத்தி. அப்படிதான் பண்ணுவான். வாய்ப்பு இருக்குதான் அதுக்கு. அவன் அப்படி பண்றாருதான். நம்ம சீக்கிரமே மண்டபத்துக்கு போயிருவோம். அவங்க பொறுமையா வருவாங்க. சாப்பிட்றதுக்கு கரெக்டா வருவாங்க. அப்படி போனா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. காலையிலே போகாம சாப்பிட்ற நேரத்துக்கு போன நேரத்தான். சரி ரைட்டு, இவங்க சாப்பிட தான் வந்திருக்காங்க முடிவே பண்ணிடுவாங்க. சரி விடு, யாரும் சரி போகுது. கூட்டத்தோட கூட்டமா மிங்கிலாயிரலாமா? அதுதான் நானே பண்ண போறேன். ஆமா, நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா மற்றவங்களுக்கு பெருசா சந்தேகம் வராது. அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? ஏன்னா பேருக்குன்னு 2 பேரும் தலையை காமிச்சாகணும்ல. அதான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்டே. அவனுக்கு பின்னாடி வரானுங்களோ இல்லையோ, வருவாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். பேச்சு நம்ம கரெக்டா அவங்க சாப்பாடு வரப்போ வந்தாங்கன்னா இல்ல கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். இல்லாட்டி ரொம்ப அசிங்கமா போயிடும் குமாரே. புரியுதா? சோத்துக்கு செத்த குரூப்ன்றவாங்க. அந்த பேரு கிடைச்சா என்ன வருது? மண்டபமே வந்துருச்சு. இரு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள போவோம். தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. டேய், ட்ரெஸ் மாத்திட்டியாடா? இப்பதான்டா மாத்தினேன். இது யாரு நிக்கியா? டேய், இல்லடா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. ஆமாண்ணே. டேய், நான் சின்ன வயசுல பார்த்தது. சின்ன வயசுல தான்டா பார்த்தேன். வளர்ந்துட்டேன்ல. எனக்கு அவங்க முன்னாடி என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரே பயமா இருக்கு. ஏன்டா பயந்து சாவர? ஒழுங்கா பேசி தரடா. முடியலையே. அப்படி என்ன நிக்கி, ஸ்கூலுக்குலாம் போறியா? என்ன மார்க் எடுக்கிற? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அது கேட்கறது வழக்கம் தானே. நீ ஸ்கூலுக்கே போறது இல்லையாம்ல. அந்த விஷயம் அங்க வரைக்கும் வந்துருச்சா? படிங்க தம்பி. ஏன் இப்படி பண்றீங்க? படிக்கிறேன்னு அண்ணன் வந்து நிக்கிய 4 வருஷம் அசியமா கேட்டு விட்டாரு. உங்க குரூப் லோகோ எப்படி பண்ணுவீங்க? இந்த மாதிரி இப்படி வைங்க. இப்படி மாதிரி வைங்க. ஓ, இப்படியா? நல்லா படிக்க பிள்ளைகளா. உங்களுக்கு வாழ்க்கை நிறைய இருக்கு. புரியுதா? படிச்சறேன். ஈசங்க முதல்ல நிக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடு. அவன் போயே மாட்டான். அவனுக்கு புக் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். எடுப்போம் தாராளமா. அதுக்கு அப்புறம் எப்ப மீட் பண்ணுவோமோ? ஓகே, சொன்னேன். சரிப்பா,
ஆரம் மாதிரி நீ ஆவணும் ஆசைப்படுற. நல்லா இருங்க எல்லாரும், ஓகேவா? சாப்பிட்றப்ப பக்கத்துல உட்காருங்க. விக்கி தான் ஸ்கூலுக்கு போகாம அசிங்கப்படுத்திட்டான். விடு, கல்யாணம் எல்லாரும் லீவ் தானே. கல்யாணம் தனிக்கு மட்டும் லீவ் போடணும். இவன் பூரா நாளுமே வீட்டுல எல்லாம் உட்காந்துருப்பான். வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுவான் அதை கேளு. ஜேக்கு, ஏன் வீட்டுக்கு உனக்கு இருக்கு தெரியாம வாய விட்டுட்டேன். முடிஞ்சு.